திரும்பி காயத்ரி பதில் சொல்லிட்டு. சார் ஆக்சுவலா நான் வந்து துணைவேந்தர்கள் என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லவே இல்லை. இதுல இருந்தே இவர்கள் எப்படி எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த மாற்றி பேசுறாங்க அப்படிங்கிறது புரியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல, ஓகேங்களா? நான் உங்ககிட்ட பேச தயாரா கருத்தை கண்ணியமற்ற முறையில் சொல்வதற்கு இங்க சொல்லி முடிக்கிட்டு எவ்வளவு கேவலமாக எந்த தனி மனிதனையும் கூட அப்படி பேசக்கூடாது. நான் வந்து அருணன் சார் பேசினாலும் ஒத்துக்க மாட்டேன், ஷியாம் சார் பேசினாலும் ஒத்துக்க மாட்டேன், என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டேன். தனி மனிதர்களை கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாமல் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுதுங்கிறது ஒரு அநாகரிகமான செயல். அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னையே உங்க பேரை பார்த்தா யாருன்னு தெரியாதான்னு கேக்குறவங்க தான். அதனால நம்ம அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆளுநர் அவர்கள் சொன்னதை நான் பல இடங்கள்ல இதே இடத்துல சொல்லி இருக்கிறேன். நாம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமாக இருக்கிறோம், ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய கற்றல் கற்பித்தல அதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இருந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு அந்த கற்றல் கற்பித்தல பல வகையாக சோதனைகள் வையுங்கன்னு சொல்லி இருக்கிறதையும் நாம பாக்குறோம். அவர் பேசுறது ஏசர் ரிப்போர்ட்டை வச்சு. இதே மாதிரி அவர் இன்னும் இதற்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க. காயத்ரி மேடம், ஒரு क्वेश्चन. நீங்க பெரிய கல்வியாளர், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா கல்வி பணியில இருக்கீங்க. எங்க கல்வி அமைச்சர் எங்க கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை உங்களுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. RN ரவிக்கு நாங்க எங்க பிள்ளைய கொண்டு வரோம், ஒரு பிள்ளைய அரசு பள்ளியில காட்டுங்க, 100 நாள் அந்த பிள்ளைய நீங்க எந்த வகையில வேணாலும் பயிற்சி வையுங்க, எந்த வகையில வேணாலும் தேர்ச்சி வையுங்க, எங்க புள்ள வெற்றி வரும்னு ஓபன் சேலஞ்ச் விட்டாரா இல்ல RS ரவிக்கு? ஏன் இப்ப வரைக்கும் வரல? ஏன் இப்ப வரைக்கும் வரல? அவங்களுக்கான நேரம் முடிக்கிட்டு நானே ஓபன் சேலஞ்ச் கொடுப்பேன். நீங்க என்ன கொடுக்கிறது? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தவ தான் இந்த இடத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிற. அததான் நாங்க சொல்றோம். இந்த பிள்ளைகளை காரணம் காட்டி என் பிள்ளை எக்ஸாம் எழுதாது, என் பிள்ளை எக்ஸாம் எழுதாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்காத, என் பிள்ளைக்கு இது வேண்டான்னு சொல்லாதீங்க. என் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள், படிக்கிறதற்குரிய சூழ்நிலையை கொடுங்க, அந்த கற்றல் கற்பித்தல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க, அதற்குரிய அந்த இன்புட்டை கொடுங்கன்னா நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஏசர் ரிப்போர்ட் சொன்னது அவர் சொல்றாரு. ஏசர் ரிப்போர்ட் அதுதானே சொல்லுது. எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம் என்பது உண்மையோ அதே போல ஏசர் ரிப்போர்ட்ல தாய்மொழி வழக்கில் கூட நாம 23வது இடத்துல இருக்கிறோம். இதை நான் சொல்லல. போன வருஷம் சட்டமன்றத்துல இருங்க சார் முடிச்சிட சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேசுறதுக்கு நம்ம வந்து கோச்சிங் கொடுக்கணும், அதற்கு முக்கியமாக வகுப்புகள்லாம் நடத்தணும். இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றதுன்னு சொல்லுங்க. நான் வந்து இத பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் என்கிட்ட அந்த குறை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துல நாம இருக்க முடியும். என்கிட்ட சரியே இல்லைன்னு நாம ஏன் தொடர்ந்து சொல்லணும்? ஒரு இடத்துல அவர் வந்து PhD ரிப்போர்ட்ல சொல்றாரு, நான் ஃபுல்லா உள்ள ரிப்போர்ட்ஸ பார்க்கும்போது ரிப்பீட்டடா நிறைய PhD இருக்குது, 23 PhD நான் வந்து கைட் பண்ணிருக்கேன் சார். நான் சொல்றேன் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த ரிப்பீட்டடா இருக்கிறது இல்லாம புது புது டெக்னாலஜியை கொண்டு வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இததான் நாம எல்லாருமே சொல்றோம். சரி ஒரே ஒரே கேள்வி. இந்த PhD சொன்னீங்கல்ல, இந்தியாவுல இந்த வருஷம் சார் முடிச்சாரு ஒரு क्वेश्चन. இந்த வருஷம் PhD ஸ்காலர்ல ஹையஸ்ட் என்ரோல்மென்ட், ஹையஸ்ட் கம்ப்ளீஷன் எந்த மாநிலம்னு தெரியுமா உங்களுக்கு? சரி பேசலாம். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அதுதானே சார் நான் தொடர்ந்து பேசலாம். அது தொடர்பா விரிவா விவாதிக்கலாம். Thanks for accepting. Please advise the RSS ஆளுநர் கவர்னர். பிரச்சனை பேசலாம்.